வீரவநல்லூரில் 57வது நூலக வார விழா மற்றும் வாசகர் வட்ட பொன்விழா ஆண்டு நிறைவு விழா. வீரவநல்லூர் 57வது நூலக வார விழா மற்றும் வாசகர் வட்ட பொன்விழா ஆண்டு நிறைவு விழா நேற்று நவம்பர் 30, 2024 இரவு நூலக கட்டிடத்தில் வைத்து வாசகர் வட்ட தலைவர் பி. ஆதம் இலியாஸ் தலைமையில் வாசகர் வட்ட செயலாளர் இரா. சந்திரசேகரன், வாசகர் வட்ட கவுரவ ஆலோசகர் இரா. பழனி ஆகியோர் முன்னிலையில் நடந்தது. நூலகர் ந. குமாரி வரவேற்று பேசினார். நிகழ்ச்சிகளை திருநீற்றுச்செல்வன் தொகுத்து வழங்கினார். இவ்விழாவில் திருநெல்வேலி வழக்கறிஞர் ஈமதார் முகைதீன் மற்றும் பொறியாளர் செய்யது அப்துல் காதர் ஆகியோர் சிறப்புரையாற்றினார்கள். இல்லம்தோறும் நூலகம் என்ற விருது மா. முத்துராமலிங்கம், வழக்கறிஞர் சந்தனகுமார், யோகா மாஸ்டர் வெங்கடேஷ், அகஸ்தியன் மற்றும் ஊக்க பரிசு சந்திரசேகர், பெரியார் பித்தன், கீதாமுத்துராஜ், மா. கருணாநிதி ஆகியவர்களுக்கு விருதுகளை மருத்துவர் சாந்தகுமார் மற்றும் சுழற்கழக சி. இசக்கி சரவணன் ஆகியோர் விருதுகளை வழங்கி சிறப்புரை ஆற்றினார்கள். பொன்விழா மலர் ஆக்கமும் ஊக்கமும் மற்றும் நூல் திறனாய்வை வாசகர் வட்ட பொருளாளர் பெரியார் பித்தன் திறனாய்வு உரையாற்றினார். வாசகர் வட்ட துணைத்தலைவர் கி. முத்தையா நோக்க உரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் பாத்திலிங்கம் பெருமாள், கவுன்சிலர்கள் தெய்வநாயகம், அனந்தராமன், பட்ட முத்து, ஆனந்தராஜ் உட்பட வாசகர்கள் பலர் கலந்து கொண்டனர். பேரூராட்சி மன்ற 7வது வார்டு உறுப்பினர் ப. வெங்கடேஸ்வரி நன்றி கூறினார். இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் அவர்கள் சொன்னார்கள், அருமையாக சொன்னார்கள். தலை குனிந்து படித்தால் தலை நிமிர்ந்து வாழணும். பார்த்தீங்கன்னா எனக்கு 2 ஆச்சரியம். வயசு 47. நான் பிறப்பதற்கு முன்பு இருந்த ஒரு நூலகம். நான் பிறப்பதற்கு முன்பு இருந்த நூலகம் என்பதை விட அப்பொழுதே வாசகர் வட்டமும் இருந்தது என்பது எனக்கு மிக்க ஆச்சரியமாக இருக்கிறது. புத்தகம் என்ன செய்யும், எழுதுகோள் என்ன செய்யும், அதை அனுபவித்தவன் நான். எனக்கு இந்த ஊருக்கு வருகின்ற போது வழக்கறிஞராக இருப்பதனால ரிஜிஸ்டர்ஸ்க்கு வருவேன். சார்புகளுக்கு வருகின்ற போது இந்த நூலகம் கண்ணீர் படும். இந்த நூலகம் கண்ணீர் படுகின்ற போது எனக்கு ஒன்று தோன்றும், இந்த காந்தி சிலை. இந்த காந்தி சிலை அந்த சாலையை பார்த்து இருக்கும். அதை ஒரு சிற்பி சிலைக்கு இருப்பான். மொழியால் செதுக்கிய சிற்பி காந்தி சிலையை அந்த சாலையை பார்க்க செதுக்கி இருப்பார். ஆனால் ஒரு எழுத்தாளி பிடித்த ஒரு ஓவியன் அந்த சிலையுடைய பக்கவாட்டில் காந்தியுடைய புகைப்படத்தை வாங்கி வைத்திருப்பார். அது நம் வாசக சாலையை பார்க்க திரும்பி இருக்கும். ஆச்சரியமாக இருக்கும். காந்தி இந்த நூலகத்தை பார்த்து கொண்டே இருக்கிறார். அதனால் 50 ஆண்டுகள் அல்ல, 75 ஆண்டுகள் அல்ல, 100 ஆண்டுகள் ஆனாலும் சரி
இந்த வாசகர் வட்டம் வந்து நம்ம ஊர்ல 50 வருஷத்துக்கு மேல இருக்கு அப்படிங்கிறது எனக்கு இப்பதான் தெரியும். இல்லந்தோறும் நூலகம், அந்த இல்லம் ஒரு அறிவாலயம். அந்த அறிவாலயத்தில் எங்களுக்கு இல்லத்தை தேடி தேடி இந்த இப்படி ஒரு விருதை கண்டுபிடித்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறார். இன்னைக்கு சாப்பாடு கொடுத்தவர் இசைக்கு சேரணும். எந்த விழா வந்தாலும் சாப்பாடு வேணும். அது மாதிரி உறவுகளும் எல்லா கட்சிகளும் உள்ளவர்களும் சேர்ந்து விட மாட்டார். அது அருமையாக சொன்னாங்க. எல்லா கட்சியும் இது இருக்கும். ஆனால் அவர்களுக்கு எடுத்து திணிக்க மாட்டார். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா வழிநடத்தக்கூடிய தலைவர், செயலாளர், பொருளாளர் பெருமை சேர். அவர் கம்ப்யூட்டர் கட்டி வாட்ஸ்அப்ல போட்டுவார். தலைவர் முதலாளர் வந்து அவருக்கு வந்துட்டு இருந்தாலும் தொடர்பு பழைய தலைவர் எஸ்கேபியும் நம்ம தலைவர் ரகுமான் அவர்கள் கண் மாதிரி அவர்கள் மேலே இருந்து பார்த்து ஆசீர்வாதம் பண்ணிட்டே இருக்கிறார். அதனால் இது வருகிறவர்கள் வாசகர் வட்ட பொன் விழா ஆண்டு நிறைவு விழாவிற்கு வந்திருக்க அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால், வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்.